Hi Ajmates. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் HTML ஃபார்ம் பற்றி பார்த்துருந்தோம். ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஈவெண்ட்டை லைவாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் HTML ஃபார்ம். ஸோ என்ன கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ராப் டவுன், செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஆன் சேஞ்ச், ஆன் இன்புட், ஆன் ஃபோக்கஸ், ஆன் பிளர், ஆன் கீ டவுன், ஆன் கீ அப் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ட்ராப் டவுனில் வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், செக் பாக்ஸில் வந்து ஆன் சேஞ்ச் அண்ட் ஆன் கிளிக், ரேடியோ பட்டனில் ஆன் சேஞ்ச் அண்ட் ஆன் கிளிக் அண்ட் பட்டனில் வந்து ஆன் கிளிக். ஸோ என்ன நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் மெயினாக இண்டஸ்ட்ரியில் இந்த ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் அ க்ளூ between a HTML and a JavaScript. ஸோ ஒரு யூசர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வந்து HTML ஃபார்மில் பண்ணுறத ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கேப்சர் பண்ணுறது தான் ஈவெண்ட்டோட பர்பஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன் சேஞ்ச் ஈவெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஹேண்டில் ஃபுல் நேம் சேஞ்ச். இதில் வந்து ஈவெண்ட் வந்து பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணணும். த ஹேண்டில் ஃபுல் நேம் சேஞ்ச் அப்படின்னா எதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நேமிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஹேண்டில். ஸோ நான் என்ன வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன், என்ன ஈவெண்ட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ அந்த வந்து ஃபுல் நேம் வந்து நத்திங் பட் நேம் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் ஐடி ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல் நேம் வந்துட்டு அந்த இதில் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா we have to get into the script tag and function handle full name change. ஸோ அதில் ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஈவெண்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் which will contain all the details about the change event. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் வந்துட்டு எந்த எலமெண்ட்டில் வந்துட்டு எந்த HTML கண்ட்ரோலில் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறது வந்து டார்கெட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுறதுனால ஈவெண்ட் டாட் டார்கெட் வந்துட்டு இப்போ ஃபுல் நேம் இன்புட் ஃபீல்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கெட் பண்ணுறதுக்காக ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஸோ இந்த ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட ஸ்பெசிஃபிக்கான ட்ரீ ஈவெண்ட்ஸ் இருக்கும், சப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த சப் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹேண்டில் சப்மிட் பண்ண உடனே ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா prevent the form submitting and refreshing the page. ஸோ இந்த event dot prevent default வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து நம்ம ரியாக்டில் போனதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னா இட் வில் ப்ரிவென்ட் த ஈவெண்ட் அண்ட் இட் வில் ப்ரிவென்ட் த டிஃபால்ட் ஆக்ஷன் ஆஃப் தட் ஈவெண்ட். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு இந்த ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு டிஃபால்ட் ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் இந்த 3 இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஈவெண்ட் டாட் டார்கெட் வந்துட்டு அந்த இன்புட் வந்து ப்ரொவைட் பண்ணும் எந்த HTML கண்ட்ரோல்லேருந்து இந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகுது. ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ வந்துட்டு வில் கிவ் த கரண்ட் ஃபுல் நேம் இன்புட் ஆஃப் த ஃபீல்ட். ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்துட்டு இட் வில் ப்ரிவென்ட் த ஆக்ஷன். ஸோ இது மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே ரெஃப்ரெஷிங் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம ஆக்ஷனில் பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷிங் த பேஜ். இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்டில் கன்சோல் டாட் லாக் வந்து எங்கே பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா டெர்மினலில் பிரிண்ட் ஆச்சு. ஆனால் எல்லா ப்ரௌசர்லையும் கன்சோல்னு ஒரு கான்செப்ட் ஒரு டேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கன்சோல் டேப். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 3 டாட்ஸ் ஹியர். ஸோ இந்த இதில் வந்து இந்த டேபை வந்து இந்த பர்டிகுலர் டேபை வந்து எங்கெல்லாம் நீங்கள் பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொசிஷன் பண்ணாமல் செப்பரேட் டேபை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஃப் யூ பிளேஸ் லைக் திஸ் த ஃபார்ம் HTML வந்து ஆன் டாப்பில் இருக்கும், டேப் வந்து கீழே இருக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஸோ இப்போ டெஸ்ட் நேம் நான் இன்புட் கொடுத்துட்டு ஐ எம் கம்மிங் அவுட் சைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேம் சேஞ்ச் டு டெஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கன்சோல் லாகில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஃபுல் நேம் சேஞ்ச் டு
event.target.value. ஸோ event.target.value வந்து என்னது, இதுதான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் டார்கெட், அதுக்குள்ளே என்டர் பண்ணியிருக்க இந்த டெஸ்ட் நேம் தான் வந்து வேல்யூ. ஓகே, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்துட்டு இட் இஸ் பிரிண்டிங். நான் ஒரு ஃபுல் டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணி நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ யூசர் enters the text and leaving the text box will trigger on change event. ஓகேங்களா, ஒன்ஸ் யூசர் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வரும்போது, வெளியேனா ஜஸ்ட் மூவிங் த கர்சர், இப்போ இந்த கர்சர்லேருந்து வெளியே வரும்போது த ஃபுல் நேம் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து டெஸ்ட் நேம் ஃபயர் ஆகும். ஆனால் சிம்பிளாக இங்கே போய் நான் கர்சர் இங்கே வச்சுட்டு இந்த கர்சர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஃபயர் ஆகாது. இஃப் ஐ எம் கோயிங் த சேஞ்ச், இஃப் ஐ எம் மேக்கிங் ஏ சேஞ்ச், தென் ஒன்லி த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகும். இதுதான் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் இன்புட் சேஞ்ச், on input. So as I mentioned before, நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேண்டில் பண்ண போகிறேன். எதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல் நேமோட இன்புட் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே இங்கே போயிட்டு ஐ எம் கோயிங் டு ரைட் ஒன் ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் வந்து ஒவ்வொரு டைம் வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்டர் பண்ண ஐ வில் பி கெட்டிங் எ லாக் டவுன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I have to refresh the page, sorry. I think so there was some wrong code there. Yes. Due to Copilot, due to AI, somehow the code is automatically created. ஸோ நவ் இப்போ வந்து நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்லி ஹேண்டில் ஃபுல் நேம் இன்புட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு கன்சோலே வந்து மோஸ்ட் ஆஃப் த எரர் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த எரரை நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து போய் வெரிஃபை பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் கோபைலட் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஏஐ டூல் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹேண்டில் ஃபுல் நேம் ஃபோக்கஸ் வந்து டிஃபைண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த ஹேண்டில் ஃபுல் நேம் இன்புட் நம்ம யூஸ் பண்ணும்போதே டியூ டு த ஏஐ வந்துட்டு ஹேண்டில் ஃபுல் ஃபோக்கஸ், ஹேண்டில் கீ அப், ஹேண்டில் கீ டவுனு, ஹேண்டில் பிளர் எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆட் ஆகலை. அந்த ரீசன்னால தான் வி ஆர் கெட்டிங் அன்டிஃபைன்ட் எரர். நம்ம இப்போ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் கோயிங் அண்ட் ரெஃப்ரெஷிங் த பேஜ். இப்போ வந்துட்டு டெஸ்ட் நேம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் வந்து டெஸ்ட்டுன்னு என்டர் பண்ணோடனே ஒவ்வொரு லெட்டருக்குமே அந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃபயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபயர் ஆகிறதுனால இது வந்து இன்புட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் யூ கேன் சி லைக் ஃபுல் நேம் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ஃபயர் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்புட் ஈவெண்ட் சேஞ்ச் ஈவெண்ட் தான் இருக்குல்ல, நான் எதுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் நான் கேப்சர் பண்ணணும் ஆன் இன்புட்டில் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோ வரும். ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம இன்புட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த இன்புட்டோட கீ கேப்சர் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் வரும். எல்லா டைமும் அந்த மாதிரி சினாரியோஸ் வரும் அப்படின்னா கிடையாது. ஸோ while the user is doing the input itself, I need to do some scenario. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பர் கேஸாக நான் கன்வெர்ட் பண்ணணும். யூசர் வந்து ஸ்லோயர் கேஸாக வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் நான் அப்பர் கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டயத்தில் வந்துட்டு we can able to do it. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா நான் லோயர் கேஸாக என்ட்ரு பண்ணுவேன், பட் ஆனால் அது வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் லோயர் கேஸாக தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது அப்பர் கேஸாக எனக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்துட்டு இந்த இந்த இன்புட் ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் ஃபுல் நேம் டாட் வேல்யூனா என்ன? ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா இந்த ஃபுல் நேம் இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸை ப்ரோக்ராமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். ஸோ டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் இஸ் அ HTML டாக்குமெண்ட். இது வந்து ஒரு டாக்குமெண்ட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி சொல்கிறோம், ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் எப்படி சொல்கிறோம், சிமிலர் த வே இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு எலமெண்ட் வந்து ஃபைன் பண்ணணும். எலமெண்ட் இஸ் நத்திங் பட் HTML டேக் இஸ் அன் எலமெண்ட். இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட்.
ஸோ எல்லாமே ஈச் ஒரு HTML டேக் எல்லாமே எலமெண்ட் தான். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்புட் டைப் டெக்ஸ்ட் உள்ள ஒரு எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணணும். ஸோ அந்த எலமெண்ட்டை பை ஐடி. ஸோ இந்த எலமெண்ட்டோட ஐடி வந்து என்னன்னா ஃபுல் நேம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் ஃபுல் நேம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்துருந்தோம்ல. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்க்குன்னு ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதில் மெயின் அட்ரிபியூட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ. ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஃபுல் நேம் வச்சு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி அந்த எலமெண்ட்டோட வேல்யூவை நான் மாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்குது, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் இருக்குது, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் வந்துட்டு நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். ஆனால் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டே தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காக ரெண்டே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம். So I don't want to confuse you, so I'm just giving only the wrapper. So in the document dot get element by class name and document dot get element by id இந்த ரெண்டு வகையில தான் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணி அந்த எலமெண்ட்ஸோட வேல்யூஸாக இருக்கட்டும் இல்லை அதோட அட்ரிபியூட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அஸ் ஆஃப் நோ டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதே இது நம்ம ரியாக்ட் ஆர் வியூ ஆர் ஆங்கிள் நம்ம போகும்போது இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ஆன் இன்புட் ஈவெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஆன் ஃபோக்கஸ். So on blur event. So the handle name focus, handle name blur and almost like on key down, on key up இது எல்லாமே நம்ம எழுதியாச்சு. ஸோ இங்கே நம்ம அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம். ஆன் ஃபோக்கஸ், ஆன் blur, ஆன் key down, ஆன் key up. ஸோ இது எல்லாமே ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்டில் ஃபுல் நேம் சேஞ்ச் ஈவெண்ட் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த இன்புட் வந்து வென் இட் இஸ் நெசசரி அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட், பிளர் ஈவெண்ட் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு டேயில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பிளர்லாம் வந்து சம் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன். இப்போ யூசர் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போகிறாங்க, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எந்த வேல்யூமே என்டர் பண்ணாமல் வெளியே போகிறாங்கன்னா டு த்ரோ வேலிடேஷன்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியர் ஃபங்க்ஷன்ஸ். எதனால இதெல்லாம் வந்து காஸ்ட்லியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போய் இங்கே கிளிக் பண்ண உடனே யூ சி ஃபுல் நேம் இன்புட் இஸ் ஃபோக்கஸ். அகைன் போய் நான் கிளிக் பண்ணுவேன், அகைன் பிளர் ஹேப்பன். அந்த மவுஸோட ஃபோக்கஸ் வந்து வெளியே வந்துருச்சுனாலே ஃபோக்கஸ் பிளர் வந்து ஃபயர் ஆகும், திரும்ப ஃபோக்கஸ் ஃபயர் ஆகும், பிளர் ஃபயர் ஆகும். இப்போ நான் ஆக்சிடென்ட்டாக போய் ஜஸ்ட் ஒரு கீ வச்சுட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னாலே ஐ வில் பி கேப்சரிங் 2 ஈவெண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இது அன்வான்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஃபயர் ஆகிறதுனால இது வந்து ஒரு காஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். யூசர் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணலை, ஜஸ்ட்டு போய் மவுஸை வச்சுட்டு வெளியே வராரு அப்படிங்கும்போது இட் வில் பி லைக் அன்வான்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே ஃபயர் ஆகும். அண்ட் ஹேண்டில் கீ டவுன் அண்ட் கீ அப் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு ப்ரிவென்ட் த யூசர் என்ட்ரிங் சம் கேரக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஐ வாண்ட் யூசர் டு சப்போர்ட் ஒன்லி த நம்பர்ஸ். இங்கே வந்து அவன் கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி அலோயிங் ஒன்லி டு இன்சர்ட் அ நம்பர் த்ரூ தீஸ் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹேண்டில் ஃபுல் கீ டவுனில் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் த ChatGPT. ஹேண்டில் ஃபுல் கீ டவுனில் ஐ வாண்ட் யூசர் டு டைப் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு நான் ஏஐ கேட்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோபைலட்டில் நான் வந்துட்டு இட் சுட் ப்ரிவென்ட் ஒன்லி த நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கான கோட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன கீஸ் வந்து அலோவ் பண்ணணும், என்னென்ன கீஸ் வந்துட்டு வந்து டிஃபால்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இட் இஸ் ட்ரைங் டு அவாய்ட் இட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அலோட் கீஸ் வந்து எனக்கு வந்து பேக் ஸ்பேஸு, டெலிட்டு, ஏரோ லெஃப்ட், ஏரோ ரைட், டேப் அண்ட் ஹோம் அண்ட் ஈவெண்ட்லாம் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீஸ்லாம் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இட் வில் நாட் டூ எனிதிங், இட் வில் ரிட்டர்ன். ஆனால் இங்கே தான் அந்த பிளாக் இருக்குது. ஸோ இது வந்து ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜெக்ட்ஸ் இஸ் லைக்
ஹியூஜ் டாபிக், அது ஒரு தனி டாபிக்னே சொல்லலாம். ஸோ எனக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இங்கே எழுதி, இப்போ வந்து நான் யூசர் வந்து ஏதாவது கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த ரெஜெக்ட்ஸில் வந்து ஃபால் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ என்னால் ஒரு கேரக்டர் வந்து இன்சர்ட்டே பண்ண முடியாது. வாங்க அது லைவில் போய் பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் இட் and I'm going to refresh the screen here and I'm going to type என்னோட கீபோர்டில் டிஎஃப்லாம் வந்து டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகும். இதே இது 1 2 3 டைப் பண்ணுறேன், இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பிரிண்டிங். ஆனால் ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ இட் வில் ப்ரிவெண்ட். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த கீ டவுனும் கீ அப்பும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா when the user is releasing the key, வேணா யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் யூஸ் கேஸ் இருக்கு, நம்பர் அப்பர் கேஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ பாருங்களேன், இதை வந்து இந்த இடத்துல நான் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு கமெண்ட் இட் ஹியர், நாட் டு டூ எனி திங் ஹியர் இந்த ஹேண்டில் ஃபுல் நேம் இன்புட் அண்ட் கீ அப்பில் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் ஐ எம் கோயிங் டு கமெண்ட் திஸ் ஒன் அஸ் வெல். ஸோ இப்போ வந்து நான் ப்ரிவென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் கோயிங் டு செக் த ஹேண்டில் ஃபுல் நேம் கீ அப். ஸோ ஐ எம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் இட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து டைப் பண்ணுவேன். என்னோட ஏ வந்து லோயர் கேஸாக எனக்கு ஷோ பண்ணி அதுக்கப்புறம் அப்பர் கேஸாக எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஐ எம் டைப்பிங் ஏஇ. ஸோ இதுதான் கான்செப்ட். யூசருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து யூ ஆர் டைப்பிங் திஸ் கீவேர்ட் பட் ஐ எம் கன்வெர்ட்டிங் டு திஸ் வே. ஸோ அதை வந்து காட்டுறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கீ அப் ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த லைவ் சினாரியோ. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இந்த லைவ் இண்டஸ்ட்ரி ஹேண்டில் ஃபுல் நேம் சேஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி சேஞ்ச் ஈவெண்ட் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ரேர் கேஸில் தான் வந்து அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. This is a full explanation for all the types of event. இதே கான்செப்ட் தான் if you go and check for the ட்ராப் டவுனாக இருக்கட்டும், செக் பாக்ஸாக இருக்கட்டும், ரேடியோ பட்டனாக இருக்கட்டும். செக் பாக்ஸுக்கும் ரேடியோ பட்டனுக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னா ஈவென்ட் டாட் செக்டுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஈவென்ட் டாட் செக்டு வந்துட்டு இட் வில் கிவ் வெதர் த செக் பாக்ஸ் இஸ் செக்ட் ஆர் நாட், வெதர் த செக் பாக்ஸ் ஆர் ரேடியோ பட்டன் இஸ் செக் ஆர் நாட். அதுதான் வந்து ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் டாட் செக்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு நான் சேஞ்ச் ஈவெண்ட்டில் வந்துட்டு I'm going to write it here on change handle. நான் சொன்ன மாதிரி தான் என்ன வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன், ஹேண்டில் ஸ்கில்ஸ் செக் பாக்ஸ் சேஞ்ச். இதில் வந்து நான் ஈவெண்ட் அனுப்புகிறேன். இங்கே அதே தான். So I'm going here and I'm writing a function for the change. So event.target.value and event.target.checked. ஓகேங்களா? இப்போ போயிட்டு just I'm going to refresh it. So problem solving. So checked வந்து true. இப்போ வந்து uncheck பண்ணேன் அப்படின்னா checked வந்து false. ஸோ இதே தான் டீம் ஒர்க்குக்கும் செக்டு வந்து ட்ரூ, டெக்டு வந்து ஃபால்ஸ். ஸோ இதே தான் சேம் கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டுமே செக் பாக்ஸ் எல்லாமே பிலாங் டு அ சேம் குரூப் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் போத் ஹேவிங் த சேம் நேம். ஸோ வேல்யூ தான் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அண்ட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் செக்ட். ஸோ இந்த வேல்யூ நான் பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டீம் ஒர்க். ஸோ இப்போ ப்ராப்ளம் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் இல்லை லைவ் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் செக்டுனா மட்டும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செலக்டட், இல்லைன்னா வந்துட்டு டீம் ஒர்க் ஸ்கில் செலக்டட், இந்த மாதிரி செக் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லூப்ஸ். இதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். அஸ் ஆஃப் நவ் ஐ எம் ரைட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ். ஸோ இப்போ போயிட்டு ஐ எம் ரெஃப்ரெஷிங் இட். இப்போ ப்ராப்ளம் சால்விங் செக்டு வந்து ட்ரூ, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செலக்டட், அதே மாதிரி டீம் ஒர்க் ஸ்கில் செலக்டட். இப்போ நான் அன்செக் பண்ணேன் அப்படின்னா ஒன்லி தட் ஃபால்ஸ் தான் வரும். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செலக்டடோ டீம் ஒர்க்கை வந்து அன்செலக்டடோ அப்படிங்கிற மெசேஜ் எதுவுமே வராது பிகாஸ் ஐ எம் ப்ரிவென்டிங் இட் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சேம் திங் செக் பாக்ஸ்க்கு எழுதும். சேம் திங் ரேடியோ பட்டன் ஆல்சோ இட் ஃபாலோ த சேம் சென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் செக்ட். இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் and I am checking online and offline. You see? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்லைனில் செக் பண்ணும்போது அண்ட் ஆஃப்லைன் செக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் டாட் டார்கெட் வந்து செக்டுன்னு நம்மளுக்கு கிடச்சிடும்.
ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், ஆன் கிளிக் ஈவெண்ட், ஆன் பிளர் ஈவெண்ட், ஆன் ஃபோக்கஸ் ஈவெண்ட் எல்லாமே நம்ம எழுதுவோம். ஐ ஹோப் ஐ ஹவ் given a enough explanation related to the events. Okay, என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பிஃபோர் கெட்டிங் டு த லூப்ஸ் ஆர் பிஃபோர் கெட்டிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் வி வில் திங்க் அபவுட் த டைப் ஸ்கிரிப்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்டை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் டைப் ஸ்கிரிப்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 50% ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் 50% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிவால்விங் அரௌண்ட் லூப்ஸ். ஸோ நம்ம லூப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நம்ம டைப் ஸ்கிரிப்ட் பார்க்கலாம், டைப் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு கூட லூப்ஸ் பார்க்கலாம். ஸோ டு வாட்ச் அஸ் or to follow us, please subscribe our channel and do watch us. Thank you.